Hi, hello, good morning. Welcome to my PTMS channel. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. வணக்கம். நம்ம பிடிஎம்எஸ் சேனல் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் கொடுங்க. நண்பர்களே நம்ம இதுவரையும் முருகனின் 6 படை வீடுகளை பார்த்தோம். தெய்வத்தால் உருவான 6 படை வீடுகளையும் பார்த்தோம். ஆனால் மனிதர்களால் முருகனுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு படை வீடு, 7ஆம் படை வீடு, அதுதாங்க நம்ம மருதமலை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதமலை முருகப்பெருமானின் 7வது படை வீடாக கருதப்படும் மருதமலை முற்காலத்தில் கொங்கு வேட்டுவ கவுண்டரா மன்னர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. மருதமலை முருகன் கோயில் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோயில் கல்வெட்டுகளில் மருதமலை கோயில் பெ.உ. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தகவல் உள்ளன. முருகன் கோயிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தரின் குகை கோயில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகை கோயிலில் சில காலம் வசித்து வந்தார். பல மூலிகைகளின் பலன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றி அவரது குறிப்பும் மிகவும் சிறப்பானவையாக கருதப்படுகிறது. மருதமலை முருகன் கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது மருதமலை முருகன் கோயில் ஆகும். இந்த கோயில் அமைவிடம் தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் மாவட்டம் ஒன்றியத்துக்கு பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சேமையம்பாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ள மருதமலையின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. இம்மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சேர்ந்தது. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. கோயமுத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்து மருதமலை அடிவாரத்திற்கு பேருந்துகள் உள்ளன. இங்கு செல்வதற்கு நிறைய பேருந்துகளும் உள்ளன. மலை அடிவாரம் வரை தமிழக அரசு பேருந்துகள் செல்கின்றன. மலையின் மீது படியேறி கோயிலுக்கு நடந்து செல்லலாம், அல்லது கோயில் நிர்வாகத்தினால் உருவாக்கப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட கட்டண சிற்றுந்துகள் மலைப்பாதையில் செல்லலாம். தனியார் இருசக்கர வாகனங்கள், மகிழுந்துகள் கட்டணம் செலுத்தி மலைப்பாதை மேலே கோயிலுக்கு செல்லலாம். அருகில் உள்ள விமான நிலையம் கோயமுத்தூர் பன்னாட்டு விமான நிலையம். கோயில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 741 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது என்று கோயிலை பற்றி புவியியல் கூறுகள் கூறுகின்றன. புதியதாக அமைக்கப்பட்ட பாதை ராஜகோபுரத்தின் வழியே நேராக தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்கிறது. ராஜகோபுர நுழைவாயிலை தாண்டினால் கல்லாலான கொடிமரத்திற்கு முன் வலம்புரி விநாயகர், அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய மயில்முக குத்துவிளக்கு, அடுத்து உலோக கொடிமரம், மயில் வாகனம், முன் மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதி, அர்த்தஜாம மண்டபத்தில் கருவறையின் நுழைவாயிலின் இருபுறமும் விநாயகர். This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. இடப்புறம் விநாயகரும் வலப்புறம் வீரபத்ரரும் கருவறையில் தண்டத்துடன் காட்சி தரும்
தண்டாயுதபாணி என இக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. வலம்புரி விநாயகரின் முன்னுள்ள மயில்முக விளக்கின் அடிப்புறம் ஆமை வடிவமும் அதன் தொடர்ந்து மேற்தண்டுள்ள பாம்பு உருவமும் குறிப்பிடத்தக்கவை. இது தனிப்பட்ட முருகன் கோயிலாக இருந்தாலும் இந்த முருகன் This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. இந்த முருகன் சோமாஸ்கந்தனாக வெளிமண்டபத்தில் வலப்புறம் பட்டீஸ்வரர், இடப்புறம் மரகதாம்பிகை சன்னதிகளுடன் உள்ளார். மரகதாம்பிகை சன்னதிக்கு எதிராக வெளிமண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது மற்றும் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் வெளிமண்டல சுவற்றில் தனித்தனியே சன்னதி உள்ளன. மலையின் அடிவாரத்தில் நடைப்பயணமாக செல்லும் பொழுது பாதையின் தொடக்கத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதியும், சற்று மேலே சென்றால் இடும்பன் சன்னதியும் அமைந்துள்ளது. மலையின் மீது சென்றதும் அங்கிருந்து கோயிலுக்கு செல்லும் இறுதி படிக்கட்டுகள் ஆதி மூலஸ்தானத்திற்கு நேரெதிரே உள்ளன. இப்பாதை வழியாக செல்பவர் ஆதி மூலஸ்தானத்தை உள்ள சுயம்பு சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானையை, அதற்கடுத்து பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணி கோயிலுக்கு செல்லலாம். இக்கோயிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, தண்டாயுதபாணி. This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. மருதாச்சல மூர்த்தி, மருதப்பா என்றும் கூறுகின்றனர். அம்மனின் பெயர் வள்ளி தேவயானை. தலவிருட்சம் மருதமரம், தீர்த்தம் மருத தீர்த்தம். பழமை இக்கோயிலில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு பழமையானது. மருதமலை கோயிலில் ஆதி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர், வள்ளி தேவயானையுடன் மூவரும் சுயம்புலிங்க வடிவில் உள்ளனர். இங்கு வள்ளியின் சுயம்பு உருவம் தெய்வானையை விட சற்று உயரமாக காணப்படுகிறது. ஆதி மூலஸ்தானத்திற்கு கருவறை விமானமும், முன்புறம் தைப்பூச கல்யாண உற்சவ மண்டபமும் புதிதாக கட்டப்பட்டுள்ளன. இக்கோயிலில் மேற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் கீழிறங்குகின்றன. இக்குகை கோயில் சிறு குடவரை அமைப்பில் உள்ளது. உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது. பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சி அளித்துள்ளார் என்பது மரபு வரலாறு. பாம்பாட்டி சித்தர் சன்னதி முன்புறம் தியான மண்டபத்தில் இங்கு வருகை தருவோர் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து வழிபடுகின்றனர். தண்டாயுதபாணி கோயிலுக்கு தலவிருட்சம் இக்கோயிலில் முன்னே உள்ளது. இக்கோயிலுக்கு இறங்கி வரும் பாதையில் சப்த கன்னியர் ஒரு சிறு சன்னதி அமைந்துள்ளது. பஞ்சவிருட்ச விநாயகர். இந்த கோயிலின் ஆதி மூலஸ்தானத்திற்கும் முன்மண்டபத்திற்கும் தண்டாயுதபாணி சன்னதிக்கு மண்டபத்திற்கும் இடையே பஞ்சவிருட்ச விநாயகர் சன்னதி உள்ளது. பொதுவாக அரச This video sponsored by Buy More eShopping. ஒரு சிறந்த நல்ல போர்ட்டல். ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ண தரமான பொருட்கள் தரமான விலையில். Buy More eShopping. பொதுவாக அரச மரத்தடியில் காணப்படும் விநாயகர் இங்கு அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கோரக்கட்டை என 5 மரங்களுக்கிடையில் 5 முகங்களுடன் அமைந்துள்ளார். நடைப்பயணமாக மலையேறி வருவோர் இந்த விநாயகரை தாண்டித்தான் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்ல வேண்டும்.
நடைப்பயணத்தில் அடிவாரத்தில் நடைப்பயணமாக மலையேறும் பாதையில் படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் தான் தோன்றி விநாயகர் உள்ளார். இப்பாதை ஆதிமூலஸ்தானத்தில் முடிவடைகிறது. இப்பாதையில் செல்வோர் கவனிக்கக்கூடிய முக்கிய இடங்கள் 18ஆம் படி எனப்படும் முதல் 18 படிகள். காவடி சுமந்த வடிவில் இடும்பன் கோவில், குதிரையின் குளம்பு சுவடு காணப்படும் பாறை. தண்டாயுதபாணி சன்னதிக்கு நேராக புதிதாக 7 நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுர கல்ஹரகம், 7 நிலை கோபுரம், தங்க முலாம் பூசி 7 கலசங்கள், மேம்மண்டபம், ராஜகோபுரத்திற்கு செல்லும் படிகள் என ராஜகோபுரத்திலிருந்து மேல் மண்டபத்திற்கு செல்லும் படிகள் புதிதாய் இந்து சமய அறநிலைத்துறையால் நிர்மாணிக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் நாளன்று இக்கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்தப்பெற்றது. நம் ஏழை மக்களின் சொர்க்கம் என கூறப்படுவது மருதமலையாகும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோயிலே மருதமலை கோயில் என கூறுகின்றனர். 6 படை வீடும் முருகப்பெருமான் அவர்களால் உருவாக்கப்பட்ட கோயிலே 6 படை வீடாகும். ஆனால் இந்த மருதமலை மனிதரால் உருவாக்கப்பட்ட 7ஆம் படை வீடாகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மருதாச்சல மூர்த்திக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா. அன்பார்ந்த PTMS சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி.